தமிழா ஈட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பெப்பர் சிக்கன் வித் பிரபு, கூடவே என்ன கோவர்தன், மகா கோவர்தன். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பெப்பர் சிக்கன் தேவையான சிக்கன், தக்காளி, பல்லாரி, மல்லி இலை, நம்ம எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்சுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பெப்பர் சிக்கனுக்கு பல்லாரி, தக்காளி, அப்புறம் மல்லி இலையில வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் 2 ரூபா கறி மசாலா பாக்கெட் 2, மெயின் இன்கிரியன்ட் பெப்பர், மெயின் இன்கிரியன்ட் சிக்கன், அதுக்கப்புறம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இஞ்சி பூடு, அப்புறம் கறி மசாலா பாக்கெட்டு. அவ்வளவுதான். நம்ம இப்ப ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்க போறது மிஸ்டர் கோவர்தன். அடுப்பு ஆன் பண்ணுங்க. அடுப்பு ஆன் பண்ணுங்க. சக்சஸ். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எண்ணெயை ஊத்துங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிட்டு, இப்ப கோவர்தன் என்ன செய்வார்னா கரண்டியை கீழே வச்சுட்டு பல்லாரியை எடுத்து பல்லாரியை முதல்ல ஆட் பண்ணுவார். பெரிய உள்ளி, யாரு இப்போ பல்லாரியை வதக்குவார். லைட்டா அதுல சட்டியில படுத மாதிரி இருக்கணும், படாம மாதிரி இருக்கணும். ரொம்ப கவனமா கிளறணும். இங்க பாரு, விடு. இதை நல்லா அப்படி உடைச்சு விட்டு கிண்டும். இப்ப என்ன ஆகும்னா பல்லாரி கலர் மாறும். எப்படி? சட்டியில கரண்டி படக்கூடாது, இப்படி படக்கூடாது. படாம மேல் டாப்ல வச்சு வதக்கும். எங்க வதக்கு பார்ப்போம். அப்படித்தான். இப்ப பல்லாரி கலர் மாறி இருக்கா? இப்ப என்ன பண்ணணும்? தக்காளிய ஆட் பண்ணணும். இது கூட உப்பு சேர்க்க போறோம். இதையும் கோவர்தன் தான் உப்பு சேர்க்க போறாரு. உப்பை தேடிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு போடணும்? 1 ஸ்பூன் போடு. இன்னும் கொஞ்சம் போடல. பொய்யா, இன்னும் கொஞ்சம். நீங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும். உப்பு போட்டு கிண்டும் போது நல்லா மசிஞ்சிரும். ஒவ்வொரு தடவை ஹோம்ஒர்க் சொன்னா வீடியோ ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க படிச்சு என்ன ஆகுறீங்க? அதுக்கு மேல படிக்கணும் தெரியுமா? இப்போ பல்லாரி தக்காளி நல்லா வதங்கிட்டு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைச்சி வச்ச இஞ்சி பூடி சேர்க்க போறோம். அதையும் கோவர்தனே சேர்ப்பாரு. இஞ்சி போட்டு சேர்த்தாச்சு. நல்லா இங்க பாரு, இப்படி வலிச்சு இப்படி போடணும். இதையும் மூடி நல்லா வலிச்சு போடும். தக்காளி நல்லா மசிஞ்சு ஜூஸ் மாதிரி ஆகணும். இப்ப என்ன செய்யணும்? தக்காளி மசிஞ்சு நல்லா ஜூஸ் மாதிரி ஆகணும். அப்புறமா சரிக்க அந்த காமெடிக்கு. இப்ப நம்ம இது நல்லா தக்காளி மசிஞ்சிட்டு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மசாலாவை சேர்க்க போறோம். மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள், கறி மசாலா பொடி. முதல்ல மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் கோவர்தன் போடுவாருன்னா மாட்டாரு, ஏன்னா அவருக்கு கமரும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன்,
மிளகாய் தூள் 1 ஸ்பூன். போட்டாச்சு. கிண்டி விட்டுக்கலாம். கறி மசாலா, ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா ஆட் பண்ணியாச்சு. நம்ம இதுல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இத கோவர்தன் ஆட் பண்ணுவாரு. ஒவ்வொன்றும் கோவர்தனுக்கு சொல்லணும். அவர் சிக்கன் ஆட் பண்ணதுக்குள்ளேயும் சிக்கன் வம்சமே வந்து நம்ம அடிச்சுக்கிடும். அதனால நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். சிக்கனை ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்ல அந்த மசாலாவோட சிக்கனை பிரட்டி விட போறோம். என்ன பறந்து வந்து விழுது வெளியே? கோழி பறக்க தானே கொண்டு செய்யும். செத்து போன கோழி பறக்கலாம். செத்து எங்க போச்சு? நம்ம சட்டிக்கு தானே வந்திருக்கு. அங்க இருந்து பறக்கலாம். சாவல கோபு, நம்ம தேவைக்காக அதை கொண்டுட்டோம். சிக்கன் ரொம்ப பிடிக்குமா மட்டன் ரொம்ப பிடிக்குமா? மட்டன். ஏன் மட்டன் ரொம்ப பிடிக்கும்? அது நல்லா இருக்கும். அத மாசத்துல ஒரு தடவை கூட எடுக்க மாட்டோம். எதுக்கு டிமாண்ட் இருக்கு அதுக்கு தான் மதிப்பு அதிகம் தம்பி. இப்ப நான் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மட்டன் எடுத்து கொடுத்தோம்னு வச்சுக்கோ, வாரத்துக்கு 1 நாள் அடுத்த வாரம் மட்டன் கேட்க மாட்டீங்க. அப்படிதானே? அன்னைக்கு ஒரு நாள் மட்டன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் மட்டன் கேட்கல. நீங்க யாரும் தெரியுமா? மசாலாவை நல்லா கிரைண்ட்ல கிண்டி விட்டாச்சு. சிக்கனோட இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நல்லா கறி வெந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ கறியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறியில நல்லா தண்ணி விட்டுருக்கு. தண்ணி விட்டாலே கறி நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம அதை ஒரு லைட்டா ஒரு கிண்டி விட்டு, குறிப்பு நம்ம இதுல வந்து தண்ணியே சேர்க்கல. சரிங்களா? That is the magic. That is the magic of chicken குழம்பு. நம்ம பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து தேவையான அளவு நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து சிக்கன் குழம்பு. சிக்கன் பெப்பர் பாரு. அப்படியா? ரைட். சிக்கன் பெப்பர் மறந்து விட்டேன் தம்பி. நம்ம நல்லா சூப்பரா தண்ணி விட்டுட்டு, நல்ல ஜூசியான சிக்கனா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப என்ன செய்யணும்னா இதுல பெப்பரை கலந்து இறக்கி ஒரு கிண்டி ஒரு இறக்கி கொட்டு போற மாதிரி சோறு போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த நாளை விட ஒரு இனிமைய நாள் என்னைக்குமே அமையாது. நம்ம இதுல பெப்பரை சேர்த்துருவோம். இது வந்து முழு பெப்பரை எடுத்து சின்ன ஜார்ல போட்டு திரிச்சு வச்சிருக்கேன். நீங்க மட்டும் சிக்கனை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய சேர்த்துருங்க, யாரும் சாப்பிட முடியாது. ஒரு சிக்கனை திரிச்சு வச்ச மிளகாய் நம்ம உள்ள போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த பெப்பர் இது ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு இறக்குனா பெப்பர் சிக்கன் ரெடி. வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா மல்லியிலேயே கோவர்தன் எண்டு டச் கொடுப்பாரு. மொத்தத்தையும் அள்ளி போட்டா போலீஸா பிடிக்க போறாங்க. இப்ப நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம். சமையல் பண்ணியாச்சு. பெப்பர் சிக்கன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்ப என்ன பண்ணணும் அதை டேஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன குண்டால சோறு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண சிக்கன் குழம்ப பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம என்னன்னா இதுல நம்ம தண்ணியே சேர்க்கல. அந்த சிக்கன்ல உள்ள தண்ணி தான் அந்த கிரேவி மாதிரி வந்திருக்கு. அதை எடுத்து அப்படியே சோத்து மேல போட்டு கொஞ்சம் கிரேவி எடுத்து ஊற்றி நம்ம இப்போ சிக்கனை டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஆவி பறக்க சிக்கன்
இந்த மசாலாலாம் சேர்ந்து இந்த பெப்பர் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்டா இருக்கு. கிரேவி சூப்பரா வந்திருக்கு. இப்போ சிக்கனையும் டேஸ்ட் பார்த்துடலாம். கறி நல்லா வெந்து ஜூசியா சூப்பரா இருக்கு. அருமையான டேஸ்ட். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஈஸியான சமையலுக்கு நீங்க தமிழா ஈட்ஸ் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனும் நீங்க பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் தமிழா ஈட்ஸ். ஹாவ் அ குட் டே.